பெருவெள்ளம் எமது மக்களை இடம்பெயரச் செய்து வாழ்வாதாரத்தை என்னிடம் உரைத்தார், நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் திரைமகன் இயேசு குழந்தையாக மண்ணில் அவதரித்த இந்நன்னாளில் பாலன் இயேசுவின் ஆசிரியையும் அருளையும் பெற்றுக்கொள்ள மகிழ்ச்சியுடன் வருகை தந்திருக்கும் பங்கு மக்களாகிய உங்கள் அனைவரையும் பணி நிறைவேற்றும் ஆயத்தந்தை, அருட்பணியாளர்கள், திருத்தொண்டர் மற்றும் துறவியர்கள் இறையேற்றின் நாமத்தை வாழ்த்தி வரவேற்கின்றோம். மன்னவர்களுக்கு யூபிலி ஆண்டிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். கைவிட மாட்டேன், இம்மானுவேல் உங்களோடே நான் இருக்கின்றேன் என்றது உறுதிமொழியை மீண்டும் ஒரு முறை ஆண்டவர் புதுப்பித்து ஆண்டவர் தந்திருக்கின்ற இந்த கிறிஸ்து பிறப்பு விழா திருப்பலியிலே நன்றி உணர்வோடு நாங்கள் பங்கு பெற்ற தடையாக இருக்கின்ற பாவ நிலைகளை ஒரு கணம் எங்களுடைய கரங்களை கூப்பி கண்களை மூடி சிரத்தை தாழ்த்தி பிறப்புகளை அகற்றிக் கொண்டு ஆண்டவருடைய இந்த பிறப்பு விழாவிலே ஆண்டவருடைய பிறப்பு எங்களுடைய இருதயத்திலே பிறக்க வேண்டும் என்ற அந்த உரையாடத்தோடு எங்களுடைய பாவ நிலைகளுக்காக இறைவனை பார்த்து ஒரு கணம் இறைஞ்சுவோமாக. நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
மிக்க இரவை ஒளிர்விக்க செய்தி அதனால் இம்மண்டலத்தில் அவரது ஒளியின் மறை நிகழ்வுகளை அறிந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மாட்சியை அனுபவிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரை ஒன்றிட்டு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லா நடிகர்களிலும் மீட்டு நன்மைகளை ஆட்கொள்ள என் சகோதர சகோதரிகளே, இறைமக்களே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு திருநாளான இந்த புனித நள்ளிரவில் மகிழ்வோடும் அமைதியோடும் கனத்த இதயங்களோடும் அதே நேரத்தில் தளராத நம்பிக்கையோடும் நாம் இங்கு ஒரே குடும்பமாக கூடி வந்துள்ளோம். இலங்கையிலும் பல பகுதிகள் சமீபத்தில் சந்தித்த பேரழிவு வெள்ளம் நம் கண்களிலும் இதயங்களிலும் இன்னும் வலியாய் நிற்கின்றது. சிந்தித்து செயலாற்றுவதற்கு கூட நேரம் கிடைக்காமல் வீடுகளை இழந்தவர்கள், உறவுகளை இழந்தவர்கள், வாழ்வாதாரத்தை இழந்திருக்கின்றவர்கள், அவர்களோடு நாம் ஒன்றாய் நிற்கின்றோம். அப்படித்தான் இன்றைய திருவிவிலிய வாசகங்கள் நமக்கு கிறிஸ்துமஸின் உண்மையான செய்தியை அறிவிக்கின்றன. இருளில் நடந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள். எசாயா 9:1 முதல் வாசகம் நமக்கு ஒரு ஆழமான ஆறுதலை அளிக்கின்றது. வெள்ளம் சூழ்ந்த கிராமம், இருளில் மூழ்கிய வீடுகள், எதிர்காலம் தெரியாத பயம், இவையெல்லாம் இன்று நம் நாட்டின் உண்மை நிலைகள். அந்த இருளுக்குள் தான் கடவுள் கூறுகிறார், ஒரு பெரிய ஒளி உதித்துள்ளது என்று. அந்த ஒளி நீரை தடுத்து நிறுத்தும் அணை அல்ல, உடனடியாக எல்லா துன்பங்களையும் அகற்றும் மந்திரமும் அல்ல. அந்த ஒளி ஒரு குழந்தை இயேசு கிறிஸ்து. துன்பத்தின் நடுவிலும் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்பதற்கான உறுதியே அந்த ஒளி. இரண்டாவதாக கடவுளுடைய அருள் வெளிப்பட்டுள்ளது. தீத்து 2:11 இதை சொல்லுகின்றது. இந்த இரண்டாம் வாசகத்தில் புனித பவுல் கடவுளுடைய அருள் வெளிப்பட்டதாக எமக்கு அறிவிக்கின்றார். அந்த அருள் போரினால் ஏற்படும் மனித அழிவிலும் இயற்கையினால் ஏற்படும் அழிவினாலும் எல்லாவற்றையும் இழந்தவர்களோடு உடன் நிற்கும் ஒரு அருள், பங்கிட நமக்கு கற்றுத்தரும் ஒரு அருள், துன்பத்தை நமது துன்பமாக உணரச் செய்யும் ஒரு அருள். இன்றைய இலங்கை சூழ்நிலையில் அருள், அன்பு, பகிர்வு என்பது செயலாக மாற வேண்டும். அது செயலாக மாறியுள்ளது, மாறி வருகின்றது. ஒரு உணவு பொதி, ஒரு ஆடை, ஒரு பாதுகாப்பான தங்குமிடம், ஒரு ஆறுதல் வார்த்தை,
இவையே இன்று வாழும் எமக்கு கிறிஸ்து பிறப்பு விழா அருளும் அருளாகும். மூன்றாவதாக இன்று உங்களுக்காக மீட்பர் பிறந்துள்ளார். நற்செய்தியில் தேவதூதர்கள் இந்த மகத்தான செய்தியை முதலில் யாருக்கு அவர்கள் அறிவிப்பார்கள்? வீடு இல்லாத மேய்ப்பர்களுக்கு, திறந்த வானத்தின் கீழ் வாழ்ந்தவர்களுக்கு இந்த அறிவித்தல் கொடுக்கப்படுகின்றது. வெள்ளத்தில் வீடுகளை, சொத்துக்களை, உறவுகளை இழந்தவர்களோடு அந்த மேய்ப்பர்களின் அனுபவம் இன்று ஒன்றாய் இருக்கின்றது. அந்த அருள் நம்பிக்கையையும் ஒளியையும் தருகின்ற அருளாக இன்று எங்களுக்கு பிறந்துள்ளது. இயேசு பாதுகாப்பான அரண்மனையில் பிறக்கவில்லை, எல்லா வசதிகளும் உள்ள இடத்திலும் பிறக்கவில்லை. அவர் பிறந்த இடம் ஒரு மாட்டுத் தொழுவம். ஏனெனில் வீடு இல்லாதவர்களின் வலியையும், இழப்பின் வலியையும், இடம்பெயர்வின் வலியையும் அவர் அறிந்திருக்க விரும்பினார். அதனாலேதான் அவர் இந்த ஏழ்மையான ஒரு மாட்டுத் தொழுவத்தை தேர்ந்தெடுத்தார். இன்றைய போர் வன்முறைகளினாலும், இன்றைய அழிவுகளினாலும், வெள்ளத்தாலும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும், தனிநபருக்கும் இயேசு சொல்லும் செய்தி இதுதான்: நான் உன் துன்பத்தை அறிகிறேன், நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதாகும். நான்காவதாக, மண்ணுலகில் மனிதருக்கு அமைதி உருத்தாகட்டும் என்று ஆண்டவர் எங்களுக்கு சொல்கின்றார். பாடிய அமைதி என்பது எல்லாம் சரியாகிவிட்டது என்ற அமைதி அல்ல அன்பானவர்களே. அது ஒன்றிணைக்கும் அமைதி, சவால்கள் நிறைந்த வாழ்வுக்கு ஒரு அழைப்பு, பிரிவுகளை தாண்டும் அமைதி, வசைமுறைகளை தாங்கிக் கொள்ளும் அமைதி, மதம், இனம், மொழி வேறுபாடுகளை கடந்து உதவி செய்யும் ஒரு அமைதி, போர் சூழமைவு, பிரிவினை மனப்பான்மை, சுயநலம், கடவுள் பயமற்ற வாழ்வு. சிறப்பாக இந்த வெள்ளம் நமக்கு கற்றுத்தந்த பாடமும் இதுவேயாகும். நாம் அனைவரும் ஒரே படகில்தான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்து பிறப்பு விழாவின் மகிழ்வு நம்மை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறைக்கே இன்று ஒவ்வொருவரையும் அழைத்து நிற்கின்றது. பாதிக்கப்பட்டவர்களை பார்த்தும் வாராமல் போகாமல் இருக்க, இது என் பிரச்சனை அல்ல என்று விலகி சொல்லாமல் இருக்க, கருணையின் கரங்களாக நாம் ஒவ்வொருவரும் எம்மை மாற்றிக்கொள்ள ஆண்டவருடைய அழைப்பு எங்களை இன்று வந்து அடைகின்றது. அன்பானவர்களே, இன்று பிறக்கும் குழந்தை இயேசு நம் நாட்டின் கண்ணீரில், நம் மக்களின் வேதனையில், நம் ஒற்றுமையில், நமது விசுவாச வாழ்வில் பிறக்க விரும்புகின்றார். இந்த தருணத்தில் நாம் நம்பிக்கை இழந்த இடங்களில் நம்பிக்கையை கட்டுவோம். துயரத்தில் இருப்பவர்களுக்கு சகோதர சகோதரிகளாக மாறுவோம். நாம் செயல்களால் பேசும் உலகிற்கு மீண்டும் பிறக்கச் செய்வோம். அப்போதுதான் போரினாலும் வெள்ளத்தினாலும் மீண்டும் மீண்டும் காயப்பட்ட மண்ணில் உண்மையான கிறிஸ்துவின் மகிழ்ச்சியும் அருளும் ஆசீர்வாதமும் மலரும். கிறிஸ்து பிறந்தார். நம் நம்பிக்கையை உறுதிப்படுத்த கிறிஸ்து நம்முடைய வாழ்கின்றார். அன்பின் உருவமாக அவர் வாழ்கின்றார். இன்றைய இந்த சிந்தனையோடு இதைத்தான் எமது பரிசுத்த தந்தை 14ஆம் லியோ டிலக்ஸிடே என்ற அப்போஸ்தலிக்க மடலினூடாக அழைத்து விடுகின்றார். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊடாக மன்றாடுகின்றோம். ஆமென்.
என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியும். இன்றைய திருநாளின் காணிக்கை உமக்கு உகந்ததாய் அமைய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும் எங்கள் இயல்புவாரில் உம்மோடு இணையவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர்களாக உம்மை மன்றாடுகின்றோம். நன்றி கூறுவோம். என்றும் இந்நாளும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரான முறைகளின் வழியாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாக காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே முதன்மை மாணவர்களோடும் அறிஞர்களாகவும் ஆட்சி செலுத்துவோம் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மாட்சியை புகழ் பாடி முடிவின்றி பாடுகிறார். உம்முடைய படைப்புகள் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றால் அனைத்தையும் குறிப்பிட்டு தூய்மைப்படுத்துகின்ற தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டு தம் பிறர்களுக்கு அடித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சுடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரையும் திருமகனையும் வெளிப்படுத்தும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர்கள் வருவார் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருவிழமானே, இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் வரும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உடலும் உடையவராக விளங்க செய்வீராக. உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, ஆவலும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியவே. கடவுள் தாமே எங்களுக்கு கட்டிட்டு தந்த சிறப்பில் குறுக்கமாக கையெழுத்து செல்வோம். நாங்கள் எங்களை நீதிக்கும் தண்டனைக்கும் அவர்கள் உள்ளாக்காமல் உங்கள் கைவிடுவதற்காக இந்த உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர். Thank you.
இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணக தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்றிட எங்களுக்கு அருள் புரிவீராக. என்றென்றும் வாழும் ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பு வாசிக்கிற தலைவன் போம். அளவற்ற நன்மை நிறைவன் புனிதமிக்க இந்த இரவை ஒளிவித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவைகளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிரச் செய்வாராக. பிறப்பின் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு தம் வாங்குவது வழியாக அறிவிக்க திருவிழம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி நம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்க செய்வாராக. அவரது மனித பிறப்பால் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து ஆண்டவருக்கு வழி நடத்துவாராக. மாட்சிப்படுத்த சென்று